பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 30 தொகுதிகளில் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று பிரபல தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். பிரபல தொழிலதிபரான ஜோ சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டுமென்ற திட்டத்தை உருவாக்கி முதன் முறையாக காமராஜர் நகர் தொகுதியில் தொடங்கப்பட்டு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் மதிய உணவு சாப்பிட்டு பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் 2வது தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் இலவச உணவு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி திட்டத்தை தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. 30 தொகுதிக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் காற்றின் மூலம் குடிநீர் உற்பத்தி செய்யும் திட்டத்தையும் புதுச்சேரியில் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மொத்தம் 30 தொகுதியும் பிளான் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒன்று ஒரு தொகுதியாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ காமராஜர் முடிஞ்சது, அப்போ அடுத்தது நம்ம இங்கே முதலியார்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற தொகுதியும் இப்போ எல்லாம் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இடம்லாம் பார்த்துருக்கோம். மண்டபம் மாதிரி ஏதாவது இங்கெல்லாம் செட் ஆகிடும், அங்கெல்லாம் ஒரு இடத்துல தொடங்கி வச்சு இல்லை மொத்தமாக எல்லா தொகுதியும் பிளானு இப்போ ஒன்றுனா எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். சார், இப்போ பாண்டிச்சேரியில் 30 தொகுதி இருக்குது. 30 தொகுதி சாப்பாடு போடுறதுல வந்து எதை நோக்கி நம்ம அந்த கவனம் செலுத்துறோம்? இல்லை, மெயினாக பசிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மக்கள் வந்து போதுன்னு சொல்கிறாங்க. சாப்பாடு மட்டும்தான் ஒரு சாப்பாடு பட்னியில் மக்கள் எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் தான். பண்ணிட்டு இருக்கோம். பட் இது ஒரு விஷயமா இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நாங்கள் பொதுமக்கள் வந்து பசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு அவங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு கிடச்சிருச்சுன்னா அவங்க காமராஜர் நகர்லேருந்து கேள்விப்படுது அப்படின்னா அவங்க காலையில் சாப்பிடாம மத்தியானம் வந்து சாப்பிட்டு கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இது அவங்களால அவங்க இந்த மூலிமா அவங்களுக்கு சில பொருளாதாரமும் அவங்களுக்கு சில மாதிரி அவங்க